දැන් මම එහි උතුරු පළාතේ එදා තිබුණා මේ අන්තර් අමාත්‍ය සමුළුවේදීත් මම කිව්වා මේ කට්ටියගේ පිළිබඳව මේව කළා හරි පරීක්ෂණ හරි වාර්තාවක් අපිට එවන්න කියලා. මධ්‍යම ආණ්ඩුවට මේගොල්ලන්ගේ මේ මොකද්ද මේ කියන කතාව කියලා. ඒතකොට අපිට පුළුවන් පැහැදිලි පරීක්ෂණයකට ඒ කට්ටියවපත් කරලා ඒගොල්ලන්ට අවශ්‍ය ආධාර උපකාර කරන්න මම නිවේදනයකුත් නිකුත් කරා. ඒ කට්ටියට අපි ලෑස්ති ඒ කට්ටියගේ මේ යම්කිසි රෝගකාරක තත්ත්වයක් තියෙනවා නම් ඒවයින් ආරක්ෂා කරන්නට කියලා. ඒක නිසා අපි මේ ක්‍රියාමාර්ග අරගෙන යනවා පළාත් සභාවත් එක්ක. ජාත්‍යන්තරව පරීක්ෂණ කරන්න ඉස්සෙල්ලා මෙහි රටේ ඕන තරම් වෛද්‍යවරු ඉන්නවා පරීක්ෂා කරන්න. ඒගොල්ලෝ හරියට නොකරොත් මම ජාත්‍යන්තරයට කියන්නම්. சில தற்போது எழுந்திருக்கும் முக்கியத்துவத்தின் காரணமாக உங்கள் அனைவருக்கும் இந்த ஆவணத்தை அனுப்பியிருக்கின்றேன். நேற்றிரவுதான் இதை தயாரித்து எங்களுடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்களுடனும் பேசி அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன். உணர்வால் அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் மீதான நஞ்சு ஊசி ஏற்றலும் உணவில் நஞ்சு கலத்தலும். சில நாட்களாக தமிழர் பகுதிகளில் நடைபெற்று வரும் நல்லிணக்க கருத்தறியும் செயல் அமர்வுகளில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் சிலர் தங்கள் மேல் வேண்டுமென்றே திட்டமிட்டு செயற்படுத்தப்பட்ட நச்சு ஊசிகளை ஏற்றியதான தகவலையும் அன்றாட உணவில் ரசாயனம் கலந்து பரிமாறியதான தகவலையும் வெளியிட்டு வருகின்றார்கள். இதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிவது அவசியம். எனவே இச்சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை உறுப்பினர்களாகிய உங்கள் எல்லோர் மீதும் பாரிய ஒரு கடமை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்று கருதுகின்றேன். அதாவது உங்கள் பகுதிகளில் கிராமங்களில் குறிப்பாகவும் ஏனைய பகுதிகளில் பொதுவாகவும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இறந்த அல்லது விடுவிக்கப்பட்ட பின் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அல்லது வாழ்ந்து வரும் போராளிகள் விவரங்களை உடனடியாக தேடி அறிந்து பட்டியலிட்டு தருமாறு வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். எனினும் நேற்றைய எங்களுடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தில் குறிப்பிட்டதற்கு இணங்க உடனேயே எனது அமைச்சு பத்திரிகை வாயிலாக அவர்களின் விவரங்களை பெற இருக்கின்றது. எமது பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் கருதி அவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் போன்றவற்றை ஆராய நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்பதை இந்த சபைக்கு தெரிய